ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெரோன் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கு போகிறோங்க. அதுதான் நம்ம தீபாவளி வேறு வந்தாச்சு. வெடி வாங்குறதுக்காக பசங்கள்லாம் சேர்ந்து பிளானை போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெடி வாங்க போயிருந்தோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சிவகாசி வெடி வாங்க போயிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராவது புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனலில் வந்து சிவகாசி வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் விசாரித்தோம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் தான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சு. வெளியே விடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா 50 ரூபா குறைச்சி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்துருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ வெடி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெடியும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தனித்தனியாக தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே தனித்தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா பசங்க வந்து எல்லாருமே தனித்தனியாக ரேட்டை கேட்டு ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் வந்து சிவகாசி இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியெல்லாம் நேரில் பார்த்து வெடி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியர்லாம் பண்ணுவாங்க. வெடி வந்து நீங்கள் வந்து பேக்கிங்கில் கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெடி இருந்துச்சு. சரி பசங்க ஒன்று ஒன்றா கேட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கிட்டார், அதுக்கப்புறம் வந்து தவேரா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. வித்தியாசமாலாம் நிறைய வெடி வச்சுருந்தாங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி பீக்காக்கு, அதுக்கப்புறம் வந்து டக்கு, அதுக்கப்புறம் வானவெடி 1.5 இன்ச்சு பைப்பு, 2 இன்ச்சு அப்படி நிறைய இருந்துச்சு. நிறைய வெடி வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக வந்து வாங்க பில்லு போட்டு தனித்தனியாக பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சி எடுத்து கொடுங்க, நாங்கள் இவ்வளோ ரூபாய் வெடி வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக வெடியெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பேக் பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு காலைல வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியாக வெடிகளெல்லாம் வாங்க அப்படி தனித்தனியாக பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வேறு ஏதாவது பெரிய வெடி எதாவது இருக்கான்னு கேட்டிருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், 500 ஷாட் இருக்கா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 500 ஷாட் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, 240 ஷாட் இருக்குது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 240 ஷாட் எடுத்து போட்டாங்க பார்த்திங்களா. இருக்கிறதுலே நாங்கள் வாங்கினதில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெடி, 240 ஷாட். அப்படி ஒரு 10 நிமிஷம் நின்று வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று ஒன்றா அப்படி போய் வெடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. வெறும் 2600 கொடுத்துருந்தாங்க இந்த 240 ஷாட்டு. நீங்கள் வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் ஆன்லைனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின வெடி எல்லாமே காரில் வச்சுட்டோம். நம்ம 240 ஷாட்டை மட்டும் காருக்குள்ளே வைக்க முடியலை. ஃப்ரண்ட்டில் தான், டிக்கியில் வைக்க முடியலை. ஃப்ரண்ட்டில் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி பசங்க ஃப்ரண்ட்டில் காலுக்கு கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஃப்ரண்ட்டில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் காலுக்கு கீழே கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் இருக்கிறது அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தோம். சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் சிவகாசி வந்து வெடி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்கறத விடைக்கும் நேரில் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பேக்கேஜில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு தனித்தனியாக பேக்கிங்காக பிரித்து வாங்குறது ரொம்ப லாபமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம லோக்கலில் வாங்குறத விடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே வந்து 900 ரூபாய் வாங்கக்கூடியது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 350 ரூபாய் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நம்ம 4-5 பேர் சேர்ந்து வாங்குறதா இந்த மாதிரி வந்து வாங்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு வெடியெல்லாம் எடுத்து கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அந்த ஒரு கிஃப்ட் பேக்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படி அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.